இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. லேண்டோட டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்ட் வரும். நல்ல ஒரு ஃப்ரண்டேஜுங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 அடிக்கு மேலே வரும். 400-500 அடிக்கு மேலே வரும். ஃபுல்லாக பியூர் ரெட் சாயில். நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த லேண்டு தான். இந்த லேண்ட் எங்களுக்கு கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுஞ்சூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த பவுஞ்சூர் ஏரியாவில் வந்து ஈசிஆர் கூவத்தூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நேஷ்னல் ஹைவேஸ் மதுராந்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ நல்ல ஒரு தார் ரோடு ஆக்சஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பவுஞ்சூர் ஜங்ஷன் போயிடும். இதோட பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட ஒரு 300-400 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வரும். டோட்டல் ஏரியா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரு. ஒரு லே அவுட் போடுறதுக்கு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் அது. லேண்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸுங்க. ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரும். ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா 50 lakhs வரும். இங்கேருந்து பவுஞ்சூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ், ஒரு கிணறு இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ், ஒரு கிணறு. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக எங்களோட சேனலில் கிடைக்கும்னு நம்புகிறேன். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் வரும். ஸோ என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் சேனல் ஈசிஆர்லேருந்து மணி.